சேரன் சார் தான் என்னை ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி பண்ணது நடிக்கணும். தவமயந்தம் இருந்த படம். அப்போ ஆட்டோகிராஃப் வந்து செம்மையாக போயிட்டு இருந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு வேஷம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை தான் நான் வந்து டைரக்டராக அப்படி உட்காந்து பேசி அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இவர் ஓகேடா இவர் நம்பர் இது பண்ணிக்கிங்க, இவர் தாண்டா பண்ணுறாரு அந்த கேரக்டர் அப்படின்னு பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசுறீங்க டைலாக் சொல்லியா அப்படின்னா ஒன்றும் சொல்லுங்களேன்ட்டு நான் டக்கு அவருக்கு தான் திட்டு ஏங்க நீங்கள் உட்காந்துருக்கு வந்து சொன்னேங்க டைலாக் அதுதான் டைலாக்கா அப்படிங்கிறேன். என்னடா நீங்கள் என்னடா நடக்குது அப்படின்ட்டு சேரன் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தி இருக்குல்ல, அந்த குறுகுறு புத்தியை எல்லார்ட்டையும் கன்வே பண்ண முடியாது. அப்போ அது இன்னொரு ஆள் பண்ணுறப்ப அவனை ஈஸியாக லைக் பண்ண ஆரம்பிச்சிடும். சொல்லுவானுங்க ஜென்ரலாக செக்ஸு அது பாலியல் தொல்லை அது இதுன்னு எல்லாருக்குள்ளேயும் அந்த இது இருக்கும். அதை ஒருத்தர் பண்ணுறப்ப அவன் இமிடியேட்டாக மற்றதை விட அது கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இல்லை இந்தியன் 3 நான் எதிர்பார்க்கல. கூப்பிட்றப்ப இந்தியன் 2 தான் நடிக்கிறீங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. பார்த்தா அப்படியே அது அந்த போர்ஷன் ஃபுல்லாக நாங்கள் இந்தியன் 3 வச்சுட்டோங்கிறது அப்புறம் லேட்டாக தான் தெரியும். எங்களுக்கு சுதந்திர காலத்தில் வர ஒரு கேரக்டர் அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ வேறு ஏதாவது கெட்டப்புலாம் சொன்னால் இதாகிடும். ஆனால் ஃபைட்லாம் மிரட்டியிருக்கேன். நீங்கள் இந்த இந்தியன் 2 காமெடியெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க. இந்தியன் 3 அடிச்சு மிரட்டும். சரி சார். வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் வந்து இணைந்திருக்காரு. நடிகர் திரு கருப்பு நம்பியார் அவர்கள். இவர் நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருக்கலாம். பலவிதமாக நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. டேரக்டர் சைடில் சார் இதே மாதிரி ஆச்சரியப்பட்ட டேரக்டர் என்னப்பா அந்த மனுஷன் எப்படி அதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. என்னைய ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இப்போ பாலுமந்திர சார் படம் போனாலும் அவர் படத்தில் சின்ன சின்ன டைலாக் தான் அப்படி ஈஸியாக பேசிட்டு வந்துடலாம். நான் சேரன் சார் தான் என்னை ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி பண்ணது நடிக்கணும். தவமயந்தம் இருந்த படம். அப்போ ஆட்டோகிராஃப் வந்து செம்மையாக போயிட்டு இருந்த சமயத்தில் நம்ப மாட்டீங்க, ஆட்டோகிராஃப் நல்ல செம்ம ஹிட்டுன்னு ஒன்று அந்த பெரியார் ரோடு டி நகரில் அவர் ஆஃபீஸ் முன்னாடி 500 பேர் நிற்பாங்க. டெய்லி சும்மாவே நிற்பாங்க. சில்லை கொடுத்துட்டு கூப்பிட்டு வரேன். ஏன்னா அடுத்த படத்துக்கு அவ்வளோ வெறித்தனமாக அலைஞ்சு எனக்கு தாமயதம் வருது. இந்த படத்தில் நடிச்சிட மாட்டோமா. நான் ஸ்டில் போய் கொடுத்தேன். அந்த ஸ்டில்ஸ் பூபதி எடுத்து கொடுத்தேன். உடனே கூப்பிட்டாங்க. அவங்களும் கூப்பிட்டு ஒரு கேரக்டர் சொன்னாங்க. கேரக்டர் சொல்லி அவர் தான் ரொம்ப ரசித்தார். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு வேஷம் இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை தான் நான் வந்து டைரக்டராக அப்படி உட்காந்து பேசி அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இவர் ஓகேடா இவர் நம்பர் இது பண்ணிக்கிங்க, இவர் தாண்டா பண்ணுறாரு அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி காரைக்குடியில் ஷூட்டிங்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். எனக்கு என்னன்னா சேரன் சார் அப்போதைக்கு ட்ரெண்ட் செக்டர் ஒரு அன்னைய காலகட்டத்தில் அவர் தான் பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவும். ஸோ அவரே சொன்னதுனால ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி ரைட்டு அப்படின்போது அங்கே போய் நான் ஷூட்டிங் போனாலும் பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறதே ராஜ்கிரனோட. அவரும் பெரிய நடிகர். என்ன நம்ம போய் இவரோட நடிக்க விட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சில ஒரு அட்வைஸ் நடந்துச்சு. அதுதான் இன்னைய வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு. அவர் சொன்னது தான் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த சினிமாவோட இது தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அந்த கிராமர் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இப்படி ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா, இப்போ விஜயகுமார் சார் சேரன் பாண்டியன் நடிச்சார்ல, அவங்க இன்னும் சில சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தவொன்னே ஸ்கேன் பண்ணுற மாதிரி டைலாக் ஏற்றிடுவாங்க. சரி இதான் சார் சீன் அப்படின்னா இப்படி பார்ப்பாங்க, போகலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி என்னை நினச்சிட்டாங்க. உருவத்தை பார்த்தோன்னே உருவம் வந்து பட்டையை கிளப்பிடுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அம்மா பயங்கரமாக இருக்கும், ஆளை மிரட்டி மீன் பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டாங்க, நான் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அப்படியே அசால்ட்டாக அந்த அசோசியேட் வந்து அந்த சீனை பற்றி சொல்கிறார். சார் அவர் வர்றாரு, அவர் பையனை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி இப்போ ரைடுக்கு போனேன், அந்த பையன் இதில் மாட்டிக்கிட்டான், நீங்கள் அதனால் அவனை பிடிச்ச ஸ்டேஷனில் போட்டோம், அப்புறம் வந்து உங்கள் பையனை தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம், இனிமேல் அந்த மாதிரி தப்பு நடக்காம பார்த்துங்க, இவ்வளோ தான் சார் பேசுகிறீங்க அப்படின்னு போயிட்டாப்புல. நான் ஏதோ சரி ரைட்டு அவங்க ஏதோ சொல்லுவாங்களாட்டுக்கு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுதான் டைலாக்னு எனக்கு தெரில. அங்கே போனோடனே சேரன் சார் கேட்குறாரு ஒரு அசோசியேட்டை, என்னப்பா சொல்லிட்டியா அப்படின் சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. ராஜகிரண் சார் நிற்கிறாரு. அவர் போனோன்னா ராஜகிரனுக்கு ஒரே வரி தான், என்ன சார் அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் வர 11 வரி நான் தான் பேசணும். நான் அப்படியே நிற்கிறேன். அவர் என்ன சார் நான் அப்படியே நிற்கிறேன். பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசுறது என்ன டைலாக் சொல்லியா அப்படின்னா ஒன்றும் சொல்லுங்களேன்ட்டு நான் டக்குன்னு அவருக்கு தான் திட்டு. ஏங்க நீங்கள் உட்காந்துருக்கு வந்து சொன்னேங்க டைலாக் அதுதான் டைலாக்கா அப்படிங்கிறேன். என்னடா நீங்கள் என்னடா நடக்குது அப்படின்ட்டார் சேரன் சார். அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னார், பாருங்கள் எனி டைம் அலர்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு முகம் இருக்குது,
கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. ஆனால் காலையில் வந்தோன்னா நம்ம என்ன பேசுகிறோம் என்ன நடிக்கிறோங்கிறத நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அது அரை வரியாக இருக்கலாம், ஒரு வரியாக இருக்கலாம், இல்லை 50 சீனாக கூட இருக்கலாம். காலையில் வந்த உடனே உங்களுக்கு வேலை நடிக்கிற வேலை தான். யார் என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன? முதல்ல நீங்கள் டயலாக் என்ன டயலாக்னு கேட்டுடணும். கேட்டு வாங்கிடணும். அவன் சொல்லுவான் மதியானம் தாங்க உங்கள் சீனு, மதியானத்துக்கு பார்த்துக்கலான்னு. அதெல்லாம் வேணாம். உனக்கு என்ன வேலை நடிக்க தானே வந்த, உனக்கு என்ன சீனோ அதை கேட்டு வாங்கி நீ அதை ட்ரெயின் பண்ணிட்டுரு. எங்கேயுமே அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அட்வைஸ் தான் இன்னை வரைக்கும் போனாலும் சரி. போய் இறங்கினோன்னா எப்பா நீ நைட்டு 7 மணிக்கு எடு, நைட்டு 11 மணிக்கு எடு, நான் வந்துட்டேன், இன்றைக்கி நடிக்கிற சீனை கொடுத்துரு அப்படின்ட்டுருவேன். அதெல்லாம் நான் எல்கேஜி பிள்ளை மாதிரி கேட்டு வாங்கிடுவேன். ஓகே சார், இன்றைக்கி அப்போது அவர் கொடுத்த அந்த அட்வைஸ் தான் வந்து இத்தனை வருடங்கள் வந்து உங்களை ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கு. இத்தனை வருஷத்தில் எனக்கு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பல கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு கேரக்டரில் வந்து நம்ம ஸ்டக்காகி நின்றுவோமோ இதுக்கப்புறம்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும். நிறைய கேரக்டர் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ போலீஸ்னால் அடுத்து போலீஸாகவே தான் நடிக்க விட்டுருவாங்களோ, இல்லை ஒரு ரவுடி கேரக்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்காகவே தான் கூப்பிடுவாங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது? இல்லை, அந்த மாதிரி ஜென்ரலாகவே சினிமாவில் அந்த பயம் உண்டு எல்லாருக்குமே. ஒரு இது பண்ணால் அதே தான் தொடர்ந்து கூப்பிடுவாங்க. எனக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. எந்த போலீஸ் சேதுபதியில் போலீஸ் பண்ணது, அதுக்கு முன்னாடி ஹாஸ்மாராவில் போலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாகவே நான் 20 பண்ணிட்டேன். இப்போ அதுக்காகவே இந்த தாடி வச்சு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். ஈரம் அறிவுலகன் சார் சப்தம் படம் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் வரும். அது February 28 ரிலீஸ். அதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். அது க்ளீன் ஷேவில் இருக்கும். பட் அதோட கோ டைரக்டர் கௌதம்னு சொல்லிட்டு நம்ம நாடு படத்தோட ஹீரோ தர்ஷன் தான் ஹீரோ. அந்த படத்தில் இந்த கெட்டப்பில் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறேன். ஸோ வாண்டடாக கேட்டு போய் வில்லன் ரோல், அதில் போலீஸ் கேரக்டர் இருக்குது. ஆனால் நான் வாண்டடாக போய் கேட்டு கண்டிப்பாக நம்ம வேறு பரிமாணத்தில் மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காகவே இதே இந்த கெட்டப் தான், இந்த கெட்டப்பில் வில்லனாக பண்ணிகிட்ருக்கு. அதனால் சில இதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அப்படி நம்ம ஒரு 3வது கண்ணில் பார்த்து இவரை அப்படி மாற்றலாம் இப்படி மாற்றலாம்லாங்கிறதுக்குலாம் டைம் கிடையாது. நம்மளே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றிக்கிறோம். அந்த டைமென்ஷனில் தான் இதை மாற்றி பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த கெட்டப்பில். பட் போலீஸாக நான் நடித்தா கூட அந்த போலீஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நடிப்பேன் நான். அதுக்காக போலீஸாக நடிக்க மாட்டேன்னு கிடையாது. போலீஸாக நடித்தாலும் ஒரு படத்துக்கு ஒரு படம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். போலீஸானால் அப்படியே ஒரு சேம் ஃபார்மேட்டில் அப்படியெல்லாம் வராது. வழக்கமான எஸ்ஆர் உலயனையா அந்த மாதிரிலாம் வராது. போலீஸ்னாலும் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ரோல் இருந்தால் தான் பண்ணுவேன். வரீங்க தலைவா, ஒரு 4 பேர் இருக்காங்க ஸ்டேஷனில், நாங்கள் ஒரு 20 நாள் மீட்ரு போடணும், நான் வரமாட்டேன். நான் மீட்ரு போடுற ஆள் கிடையாது. நான் அப்போவே இருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்தால் தான் பண்ணுவேன். அந்த அப்படியே ஓடி போய்ட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், எப்படியாவது எதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஒரு 20 நாள் ஏதாவது சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் நான் கேட்கவே மாட்டேன். நமக்கு கரெக்டான அந்த மீட்ரு இருக்கா, நம்ம நடித்தா நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அப்போனா பண்ணுறேன். ஒரு 50 நாள் வேலை இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். இல்லை, கரெக்டான வேலையை 50 நாள் இருந்தால் பண்ணலாம். சும்மா அப்படியே வரீங்க தலைவா, ஸ்டேஷன் வரப்போலாம் உங்களை கூப்பிடுவோம், ஆனால் வரும் அப்படின்னா ஐயோ வரும், அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படின்னாங்கன்னா வேண்டான்ற. ஸோ நான் போலீஸாகவே திருப்பியும் நடித்தாலுமே அதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் பண்ணுவேன். ஆனாலும் போலீஸை மாற்றி பண்ணுங்கிறதுக்காக நானாகவே ஒரு அவதாரம் எடுத்து தாடியோடு பண்ணுறேன். தயவுசெய்து பார்த்துக்குங்க, இந்த தாடி தான் பண்ணுறேன், இதுலேயும் ஏதாவது கேரக்டர் தான் கொடுங்க. ஓகே சார், அது இப்போ நீங்கள் வில்லன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த வில்லன் மேலே ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருக்குது, அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. எதனால சார் அது? கெட்டது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆகும். ஏன்னா நம்மளே அவ்வளோ இழந்துட்டோம் லைஃப்பில். சீக்கிரம் ரீச் ஆகி ஏதாவது கொஞ்சம் மீட்ரு பார்த்தாகும். அதனால் கொஞ்சம் வில்லனிக்காக போனால் தான். ஏன்னா வில்லனிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபிலாசைகள் தான் வில்லனோட கேரக்டர். நீங்கள் ஹீரோ கேரக்டர் நல்லவன் கேரக்டர் வந்து அது ஜென்ரல் ஃபார்மேட்டு தான். நீங்கள் நல்லவனாக தான் இருப்பீங்க, நல்லது தான் செய்வீங்க, அதில் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் கிடையாது. இப்போ உங்கள் அபிலாசைகள் இருக்கும்ல, தனிமையாக இருக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறுகுறு புத்தி இருக்கும்ல, அந்த குறுகுறு புத்தியை எல்லார்ட்டையும் கன்வே பண்ண முடியாத. அப்போ அது இன்னொரு ஆள் பண்ணுறப்ப அவனை ஈஸியாக லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்லுவானுங்க ஜென்ரலாக செக்ஸு அது பாலியல் தொல்லை அது இதுன்னு, நான் எல்லாருக்குள்ளேயும் அந்த இது இருக்கும். அதை ஒருத்தர் பண்ணுறப்ப அவன் இம்மிடியேட்டாக மற்றதை விட அது கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இந்த போதை சம்மந்தப்பட்டது எல்லாமே. இப்போ நீங்கள் பேப்பர் நியூஸில் வர எல்லாமே அது ஒரு கேரக்டர் செய்கிறப்ப ரசிக்க செய்வாங்க, சீக்கிரம் ரசிப்பாங்க. தேவையில்ல, நம்ம நினச்ச மாதிரி அவன் பண்ணுறானே, நம்ம ஒரு தடவை அப்படி தானே பண்ணோம், அதே மாதிரி இருந்தாலும் பண்ணுறானே, டக்குன்னு ஈஸியாகும். நம்ம நல்லது பண்ணுறதை கனெக்ட் பண்ணிக்க மாட்டான், கெட்டதை மட்டும் தான் சீக்கிரம் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு தான் ஸ்கோப் நல்லாயிருக்கும் எப்போயுமே.
எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்பியாரை நடித்தா தான் எம்ஜிஆர் நிற்கும். அவ்வளோ பெரிய வில்லன் இருந்தால் தானே ஹீரோவுக்கு எடுப்படும். ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் ஹீரோவுக்கு வேல்யூவே இருக்காது. அழிப்பதுன்னா அப்படி வில்லன் ராவணன் அப்படி ஒரு கம்பீரமாக ஒரு பெர்ஃபார்மராக அதில் விளையாடக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர் இருந்தால் தானே நீங்கள் அது ஒர்க் அவுட் ஆகும். சும்மா வந்துட்டு நார்மலாக போகிறதில்ல, அதில் என்ன இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரோட சீக்கிரம் ரீச் ஆகிறது இன்றைக்கி ட்ரெண்ட் வில்லன் கேரக்டர். நானும் கூட கேட்கணுன்னு இருந்தேன், கருப்பு நம்பியார்னு பேர் வச்சுட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, நம்பியார் பேர் வந்து என் பேர் கோபாலகிருஷ்ணன் தான். பட் ஆனால் கருப்பு நம்பியார்னு வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலையே வந்துருச்சு. இது எப்படின்னா, இந்த பேர் வச்சது வந்து பாலாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தியாகராஜன் சொல்லிட்டு முப்பரிமான டைரக்டர். அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ். படித்துறைன்னு ஒரு படம் பண்ணேன், அதில் ஒரு கோ டைரக்டர். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என் பேர் கிருஷ்ணன்ஜி. நான் கிருஷ்ணன்ஜி தான் ஸ்டில்லாம் கொடுப்பேன். கிருஷ்ணன்ஜி தான் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். அவர் வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து நாங்கள் நடேசன் பார்க்கில் கிட்டத்தட்ட 2010, 11, 12 3 வருடங்களும் மேக்ஸிமம் நடேசன் பார்க்கில் டி நகர் அந்த பெருமாள் கோவில் இருக்குல்ல பக்கத்தில் நடேசன் பார்க்கில் மீட் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் ஈவினிங் மீட் பண்ணிவிடுவோம். அப்போ டிஸ்கஷன் அவர் கதையை சொல்லுவார், நம்ம போனது, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பேர் மாற்றணும், ரொம்ப போர் அடிக்குது, தியாகராஜன் அவர் பேர் தியாகராஜன். எவ்வளோ கோபாலகிருஷ்ணன் தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. கோபாலகிருஷ்ணன் நல்ல பேர் தான், சாமி பேர் தான். பட் இருந்தாலும் நார்மலாக இருக்குது, ஏதாவது மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தார், முப்பரிமாணம். அதில் வந்து நம்பியார்னு ஒரு கேரக்டர், அது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி டிஸ்கஷன்லேயே நம்பியார்னு கூப்பிட்டு அந்த நம்பியார் பேர் அப்படியே இதாகிடுச்சு. அவரும் கூப்பிடுவார் நம்பியார்னு, அவரோட அசிஸ்டன்ஸும் கூப்பிடுவாங்க. இந்த தண்டட்டி பண்ண எடுத்த ராட்சி அதெல்லாம் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அசிஸ்டண்ட்டாக அவரும் எல்லாருமே நம்பியார்னு கூப்பிட்டு அது ஒரு அவங்க கிண்டலுக்கு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அதை அப்படியே கூப்பிட்டு அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. இதே நல்லாயிருக்கு, இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி கருப்புன்னு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த கஞ்சா கருப்பு அது இதுன்னு வராங்களே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஜயகாந்தெல்லாம் கட்சி ஆரம்பித்த நேரம், விஜயகாந்த் அப்போ நல்லா ஆக்டிவாக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எழுத்து செவரில் பார்த்தீங்கன்னா கருப்பு எம்ஜிஆர் அழைக்கிறார் விஜயகாந்த் அப்படின்னு போடுவாங்க. சரி அவர் போடலாம் எம்ஜிஆர்னு, அவர் நிறைய நல்லது பண்ணுறாரு, அன்னதானம் நிறைய பண்ணுறாரு. நம்ம எம்ஜிஆர் போட்டால் அடி பின்னிடுவாங்க, எம்ஜிஆருடைய பவர் வேறு. அதுக்காக நம்பியாரை இதாக சொல்ல, நம்பியாரை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த், கருப்பு நம்பியார் கிருஷ்ணன்ஜி அப்படின்னு சொல்லி கருப்பு நம்பியாரை அவர் தான் மாற்றினார். இந்த பேருக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்க, ஓகே சூப்பராக இருக்குது, நான் எல்லாருமே கேட்டவுடனே யூனிக்காக இருக்குமாங்க, ரொம்ப யூனிக்காக இருக்குங்க பேர் எடுப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் ஒர்க்கும் ஆகிருக்கு. நம்பியார் சாரோட ஆசீர்வாதத்தோட இந்த மார்கழி மாதத்தில் அவருடைய ஐயப்பன் அருளால் அந்த பேர் வந்து நம்பியார் சாமியோட பேர் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்பியார் சாமிக்கு என்னுடைய நன்றி. கண்டிப்பாக சார். இப்போது இந்த ஃபீல்டு நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, பயங்கர ஒரு நீங்கள் பேசும்போது கூட நிறைய வார்த்தைகள் வந்து இது திரும்பி சொன்னீங்க, மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம். மேஜிக் அப்படிங்கிறது இந்த சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஒரு சினிமாவே வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் தாண்டி வந்த நிறைய கேரக்டர்ஸ் திடீர்னு இந்த உச்சத்துக்கு புகழோட உச்சத்துக்கு போய் கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த சினிமாவோட மேஜிக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சினிமாவோட மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா அது சினிமா அதுவாகவே மேஜிக் பண்ணிக்கும். நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும், அதுதான் இங்கே சூட்சம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ பெரிய வாடகை கொடுத்து இந்த சர்வைவல் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கொஞ்சம் எளிமையாக வாழ பழகிக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. சர்வைவல் தான் இங்கே பெரிய எதிரி. ஏன்னா நீங்கள் புகழோடு இருக்கிறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த சர்வைவல். ஏன்னா இங்கே வந்து சாப்பிட்றீங்கம்பாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டு தாண்டா ஆகணும், ஏன்னா இங்கே வந்து சாப்பிட்றீங்க அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் அந்த இமேஜ் கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இமேஜை காப்பாற்றுறதுக்கு எல்லா நேரமும் நம்ம பிஸியாக இருப்போம்னா நமக்கு தெரியாது. இப்போ எந்த டிஸ்கஷனில் நம்ம பேரை யாராவது சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்க திடீர்னு கொடுக்குற அழைப்பு தான் இது. வந்து மற்ற கம்பெனிஸ் மாதிரி சீனியாரிட்டி இல்லை, இவர் இத்தனை வருஷம் பார்த்துட்ருக்காரு, அவர் வந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து அப்படிலாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. நம்ம நடிக்கிற படம் தான் நம்ம பிஆர்ஓ, நம்ம கேரக்டர் தான் நம்ம பிஆர்ஓ. இல்லை அந்த ஆள் நல்லா நடிப்போம், அந்த ஆள் கரெக்டாக இருக்கும், இல்லை இவர் இல்லை இப்போ அவர் பாருங்கள் அவர் இல்லையா, அப்போ அவனா இவர் போயிடலாம். அந்த அந்த இதில் வந்துட்டோம், ஆப்ஷனில் வந்துட்டோம். ஸோ இவர் இல்லையா, அப்போ இவர் இல்லைன்னா இவர் கூட பேலன்ஸ் பண்ணிவிடுவார், இவரை போடுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து நமக்கு வேலை எப்படின்னு தெரியாது, கண்டினியூஸாக இருக்குமா, இது சனி ஞாயிறு லீவ் மாதிரி கிடையாது, இருந்தால் 6 மாதம் லீவாக இருக்கும், 6 மாதம் பிஸியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் சர்வேவேல வந்து கொஞ்சம் எளிமையாக வாழ பழகிக்கிட்டால், அதாவது செலவுகளை கண்டிப்பாக உங்களுக்கான பொசிஷன் கண்டிப்பாக வரும். என்ன ஒன்றுனா நீங்கள் தாங்கி இருக்கிறது தான். கொஞ்சம் தாம் தும்னு போயிட்டு
ஆஹா இது இது நமக்கு நீடிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு எல்லாம் போயிடுறாங்க. அந்த வேறு வேறு மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க, இதுக்கு மேலே இப்படி தான் லைஃப் இருக்கும் அப்படின்னு நினச்சி. அது அவங்களுடைய புரிதல் இல்லாத காரணம். ஏன்னா லைஃப் எப்படி இருந்தாலும் மாறுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ என்னன்னா ஒரு இதாகவே சொல்கிறேன், என் எக்ஸ்பீரியன்ஸில் எளிமையாக வாழ பழகிட்டால் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்பமாக இருக்கலாம், குறிப்பாக சினிமாக்காரங்க. ஓகே ஓகே சார். இப்போது பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது அடுத்து அப்கமிங்கில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்கமிங் இந்தியன் 3 வருது பாருங்கள். அதில் ஒரு இது பண்ணியிருக்கிறேன். அது தேட்டரில் தான் வருன்ருக்காங்க. என்ன சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இல்லை ஓடிடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ என்னடா நம்ம பண்ண இல்லை இந்தியன் 3 நான் எதிர்பார்க்கல. கூப்பிட்றப்ப இந்தியன் 2 தான் நடிக்கிறீங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. அது பார்த்தா அப்படி அது அந்த போர்ஷன் ஃபுல்லாக நாங்கள் இந்தியன் 3 வச்சுட்டோங்கிறது அப்புறம் லேட்டாக தான் தெரியும் எங்களுக்கு. இந்தியன் 3 இருக்கிறதே நமக்கு லேட்டாக தான் தெரியும். அப்புறம் திடீர்னு ஓடிடியில் தான் வரும். அந்த இந்தியன் 2வோட கமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப ஓடிடியில்னாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா சங்கர் சார் போன ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இல்லை தேட்டர் தான்ட்டார். அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அது கமல் சாரே சொல்லிட்டார், இந்தியன் 2 ரசம், இந்தியன் 3 தான் பாயாசம்னு. இது அவர் அப்போவே சொன்னது தான் நான் சொல்கிறேன். இந்தியன் 3 சூப்பராக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தில். யூத் கமல் அருமையாக இருக்கும். சண்டை காட்சிகள்லாம் நீங்கள் மிரள்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண போர்ஷன் எது சார் இப்போது இந்த டைம் பீரியடா இல்லை? நான் பீரியட் சுதந்திர காலத்து கதை. ஓகே, சுதந்திர காலத்தில் வர ஒரு கேரக்டர், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ வேறு ஏதாவது கெட்டப்லாம் சொன்னால் இதாகிடும். படம் வரப்போ பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைட்லாம் மிரட்டியிருக்கேன். நீங்கள் இந்த இந்தியன் 2 காமெடியெல்லாம் வச்சுக்கிட்டு படம் பார்க்காதீங்க. இந்தியன் 3 அடித்து மிரட்டும் சீரியஸாக. கண்டிப்பாக சார். அதுக்கடுத்து வேறு ப்ராஜெக்ட்? அது சப்தம், அறிவழகன் சார், ஈரம் டைரக்டர் அறிவழகன் படம் சப்தம் வருது. இயக்கின்னு ஒரு படம் வருது. அந்த அறிவழகன் டைரக்டரோட டைரக்டர் படம் தான் கௌதம். ஓகே, அந்த படத்தில் தான் அந்த கெட்டப், அதுவும் வருது, முடிஞ்சிடுச்சு, டப்பிங் போயிட்டுருக்கு. அப்புறம் 2 சின்ன படங்கள், ஒரு வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு, அப்படியே போயிட்டுருக்கு. ஆமாம், அதான் கேட்டுருந்தேன். சீரிஸும் நீங்கள் சைடு பை சைடு கௌதம் மேனன் சாருடைய குயின் வெப் சீரிஸ், அப்புறம் கடாரம் கொண்டான் தூங்காவனம் டைரக்டருடைய இறை வெப் சீரிஸ், இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது. சீரியஸாக குயின்லாம் நல்ல பேர். சையத் கேரக்டர், அந்த டிரைவர் கேரக்டர், ஆமாம் அம்மாவுக்கூட டிரைவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப எங்கே போனாலும் அந்த சீரிஸ் வந்த நேரம், அந்த கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாரும் ஆட்களும் வேறு ஃப்ரீயாக இருந்தாங்களா, எல்லோரும் பாட்டாங்க. ஆமாம், அது ரிலீஸ் ஆகி தான் கொரோனா வந்துச்சு. அது ஜனவரி வந்துச்சு, மார்ச்சில் தான் கொரோனா. அந்த இயர் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிவியில் வேறு போட்டாங்க. அந்த எபிசோடாகவும் வந்துச்சு. திடீர்னு இதில் வந்து வீக்லி ஒரு எபிசோடு மாதிரி பயங்கர ரீச். ஏன்னா நீ நடிச்சிருக்க அந்த அம்மா, ஏன்னா நான் நடிக்கூடாது ரஜினிகாசனோட, இப்படிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா நீ நடிச்சிருக்கியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னை போலீஸாகவே பார்த்து டிரைவராக கௌதமன் சாருக்கு நன்றி. அதில் ஒர்க் பண்ண பிரசாத் முருகேசன் கிடாரி டைரக்டர், அவரும் அதான் பண்ணார். அவங்க என்னை டிரைவராக பார்த்தாங்களா, அதுக்காகவே நான் நன்றி சொல்லணும். அதுலேயும் போலீஸ் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு ஆக்டிங் ஸ்கோப்புள்ள ஒரு கேரக்டர். எதுனா ஈஸியாக இருக்குது இப்போது சினிமா, பெரிய படமா இல்லை வெப் சீரிஸா, எது கஷ்டம் எது ஈஸி, என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும்? நீங்கள் ஆக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் எல்லாமே. ஓகே, நீங்கள் இவங்க 10,000 தராங்கிட்டு ஒரு நடிப்பு நடிக்க முடியாது, அங்கே 1,00,000 தராங்கிட்டலாம் ஒரு நடிப்பு நடிக்க முடியாது. சம்பளம் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இல்லை ப்ரொசீஜர் வைஸ் சொல்கிறேன், இங்கே டேட்ஸு அங்கே டேட்டு மாறுறது. ப்ரொசீஜர் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சினிமா தான் எப்போயுமே ஈஸி. சினிமா தான் ஈஸி, டென்ஷன் கம்மி. வெப் சீரியஸு ப்ரெஷர். ஏன்னா அவங்க வந்து ஷூட்டிங் டேஸ் அதிகம், அப்புறம் சினிமாவை விட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெப் சீரியஸ்னால் அப்படியே ஏமாற்றலான்னு. அப்படிலாம் கிடையாது. சீரியலை விட சினிமாவை விட காஸ்ட்லி ப்ரொடக்ஷன். ஏன்னா சினிமா திடீர்னு இங்கே ஒரு லாங்குவேஜ் மட்டும் ரிலீஸ் ஆகும், கம்பல்சரி வெப் சீரிஸ் ஆல் லாங்குவேஜ். வெப் சீரிஸ்னாலே பேன் இண்டியா வெப் சீரிஸ் தான். ஸோ அது செம்ம குவாலிட்டியாகவும் குவாலிஃபைடாக இருந்தாலும் தான் பார்ப்பான். அப்போ வந்து வெப் சீரிஸுக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி சினிமாவை விட. ஓகே சரி, இவ்வளோ சொன்னீங்க. நான் இன்னொரு படம் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீரதீர சூரனில் வந்து வீரதீர அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். ஏன்னா நீங்கள் சேதுபதியில் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் இந்த டைரக்டர் படத்தில் பார்க்கவே முடியலையே உங்களை. இதில் சித்தப்பா பண்ணார் இது, அதுக்கப்புறம் சிந்துபாத் பண்ணார். ஏன் அந்த டைரக்டர் படத்தில் இல்லைன்னு எல்லாரும் தான் கேட்குறாங்க. நானும் தான் கேட்குறேன், ஏங்க என்னை விட்டீங்க வீரதீர சூரனில்? அப்போ இல்லை நீங்கள் வீரதீர இல்லை அது இந்த இதில் இல்லைங்க, சரியா போலீஸ் கதை தான். உடனே போலீஸ் கதை எஜே சூர்யா போலீஸ் உடனே இப்போ அப்போ உங்களுக்கு ஒரு வேஷம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அவருக்கு ஏதாவது இருந்தால் கூப்பிட்டுருவார். அவரெலாம் நல்ல மனுஷன் தான், நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இருக்கிறவர்.
இதில் கொஞ்சம் விளையாட இது கம்மினே, அடுத்ததில் கண்டிப்பாக தரேன்ருக்காரு. வீரதீர சூரன் வந்து நல்ல படம் தான், அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். டைரக்டர் அருண்குமார் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இதிலே தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த படத்தில் கண்டிப்பாக அருண் கொடுத்தா ஆகணும், வேணா இவங்களே கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அடுத்த படம்னா, ஏன்னா வீரதீர சூரனே 2 பாகம், இது பாகம் 2 வருது, பாகம் 1 வேறு இருக்கு, அதில் நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பாகம் 1 இருந்தால் அதில் போட்டுருங்க வரும், தம்பி சொல்லிட்டாப்புல. வீரதீர சூரன் 1ல் நான் இருக்கேன். சரி, இப்போது அருண் இவருக்கு கூட ஒரு நட்பு இருந்துச்சு, இவரோட அடுத்தடுத்த படங்கள் வந்து பேசியிருந்தோம் கேட்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஒரு டைரக்டராக பார்க்குறது கேவி ஆனந்த் சார் அவர்கள். அவர் எல்லாருக்குமே அப்படி சொல்லலாம், ஒரு படம் நம்ம கூட நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த படங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு. அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த விஷயம் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த நட்பு ஃபஸ்ட்டு எப்படி அமைஞ்சது? டைரக்டர் கேவி ஆனந்த் சாருடைய அறிமுகம் கிடைச்சது வந்து ஜென்ரல் ஆடிஷன் தான் பண்ணாங்க அந்த மாற்றான் படத்துக்கு. நம்ம டீனரில் ஒரு ஏஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் வந்து அப்போ சார்லாம் இல்லைங்க, அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் அசோசியேட்டு நம்ம ஆர்டிஸ்ட்னு போய் சொல்லுவோம், அவங்க வந்து ஜென்ரலாக ஏதாவது நடிங்க அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு போர்ஷன் நடித்தேன் ஆடிஷன். அந்த ஆடிஷனை பார்த்துட்டு தான் சார் வந்து ஒரு கேரக்டருக்கு அவர் கூப்பிடுங்கன்னு சொன்னார்னு சொல்லி மேனேஜர்ஸ் கால் பண்ணுறாங்க. நான் வந்து அப்போ சத்தியத்தில் ஏதோ ஒரு படம் பார்த்துட்ருக்கேன், அப்போ தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ஜென்ரலாக எல்லோரும் கலாய்ப்பாங்க, அந்த மாதிரி பாலா கூப்பிட்டாரு, மணிரத்னத்துலேருந்து படம் கூப்பிட்டாங்கன்னா எவன் நம்புவான், அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. மணிரத்னம் ஆஃபீஸ்லேருந்து ஒன்று ஃபோன் வந்துருக்கியா அப்படி இப்படின்னு. நம்ம ஃபோனில் நேரத்தில் இன்னொருத்த நம்பர் கொடுத்துருந்தா அந்த மாதிரி கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் இது பண்ணேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு ஃபோன் வந்துச்சு அசோசியேட்டு. இல்லைங்க, ஒரு மேனேஜர் கால் பண்ணாரா, நீங்கள் எடுக்கவே இல்லை, இந்த மாதிரி கர்நாடகா போக போகிறாங்க ஷூட்டிங்கு, இங்கே கூட லோக்கல்னால் கூட பரவாயில்ல, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க, டிக்கெட் போடணும், அதுக்காக தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தான் திடீர்னு சீரியஸாக. ஆமாம் நான் வந்திருந்தேன், ஆடிஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா. அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு படம் முடிஞ்சோடனே நேராக ஆஃபீஸ் போயிட்டு, என்ன பெங்களூருங்கிறாங்க, ஏதோ மைசூர் பக்கத்தில் ஷூட்டிங், அந்த பால் பண்ண சீன் இருக்கும்ல, அந்த கம்பெனியில் தான் ஒரு யூனியன் லீடர் மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லி சொன்னோன்னே போய் ஓகேனோடனே சாரே உங்களை சொன்னார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே போய் ஷூட்டிங் ஸ்பாட் போய் இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இது பண்ணால் அந்த மேக்கப் பண்ணி வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து வேணாம் சார், தம்பி மாதிரியே இருக்கீங்க, அவரே உங்களையும் பார்த்தா அண்ணன் தம்பிமா இருக்குன்னு இந்த மாதிரி ஓட்டுவாங்க. அந்த முகம் அந்த ஒரு லைட்டாக அந்த இது இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு இது அப்படி யூனிட்டில் போயிட்டுருக்கோம். அங்கே போனவுடனே முதல் ஷாட் எனக்கு தான் அந்த பால் பண்ணையில். ஏன்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் அங்கே அந்த லோக்கல் ஆர்டிஸ்ட் கர்நாடகா ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே வச்சுக்கிட்டு அது ஒரு மீட்டிங்கு அந்த இதுன்னு எடுத்துகிட்டு வந்தோன்னே நானும் கொஞ்சம் ஓரளவு பட்டு அவருக்கு அதில் பிடிச்சிருச்சு. முதல் ஷாட்டே ஓகே, நல்லா இருக்கியா, நல்லா பண்ணுறியா, அவ்வளோதான் சொன்னார். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கமன், அநேகன், தொடர்ந்து அந்த அவர் படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு கேரக்டரு, நல்ல ஒரு ரிஜிஸ்டரான ஒரு இது, நல்லா பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லுவார். அடுத்த படம் வந்து சார் வந்து இந்த சிவகார்த்திகேயன் ஏஜிஎஸ்னு ஒரு படம் சொல்லி அதில் ஒரு நல்ல கேரக்டர்னு சொன்னாங்க. பட் அதுக்குள்ளே சார் வந்து இதாகிட்டு, ஆனால் அவர் வந்து என் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, நல்லா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்த விட கொஞ்சம் அது நல்ல சம்பளம், நல்ல ஒரு மரியாதை எல்லாமே கிடைக்கும் சார்கிட்ட. எனக்கு சிவகார்த்திகேயன் சாரோட இருக்க படம் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்லி எனக்கு அந்த அழைப்புலாம் வந்தது. அதில் நல்ல கேரக்டர் இருக்குப்பா, ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு அந்த கொரோனா சைடில் யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் சார் அது உண்மையாலுமே எனக்கு ஏதாச்சும் அது எப்படி என்னன்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு வந்த ஃபோன் உண்மை. ஸோ சாருக்கு வந்து கேவி ஆனந்த் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியை என் வாழ்நாள் முழுக்க நான் செலுத்திக்கிட்டு தான் இருப்பேன். ஓகே சார், இப்போது உங்களை பேசும்போது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பேசியாச்சு, இவரை தாண்டி நம்ம வந்து இது போகவே முடியாது. காலா கூட காலா சூப்பர் ஸ்டார். அப்புறம் இந்த ரஞ்சித் சார், நீங்கள் சொன்னீங்க நாங்கள் அப்போ சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இவரோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் கூடயே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ண அந்த விஷயம்லாம் எப்படி ஃபீல் ஆச்சு? எப்படி இதெல்லாம் ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து அவர் ஜென்ரலாக வேகட் பிரபு சார் இருந்தப்போ எனக்கு தெரியும், ஒரு நார்மல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு தேடுறவங்க எப்படி பழக்கமோ அந்த பழக்கம் தான். ஸோ அவரும் சொல்லுவார், இந்த மாதிரி கரெக்டாக இருந்தாலும் நான் சொல்கிறேங்க அப்படிம்பார். பார்த்தீங்கன்னா அவர் ஆஃப்டர் சேதுபதி மொதல் ஃபோன் காலா ஆஃபீஸ் தான், ரஞ்சித் சார் ஆஃபீஸில் தான். ஆஹா அப்படின்ட்டு போனால் ஒரு சின்ன ஆடிஷன் வைப்பாங்க, எல்லோரும் வைப்பாங்க. அதாவது நம்ம என்ன இருந்தாலும் அந்த கேரக்டருக்கான ஒரு மீட்டர் இருக்கும்ல, அது கரெக்ட் பண்ண தான் பண்ணுவானா பண்ண மாட்டானா டெஸ்ட்டுலாம் கிடையாது. அந்த அந்த ஒரு ரெண்டு ஜென்ரல் ஆடிஷன் நிறைய இருக்குது. சிலது என்னென்னா அந்த மீட்டருக்காக சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க. நம்ம ஒரு மீட்டரில் இருப்போம், இல்லை இந்த மீட்ரு இவ்வளோ தானே, இந்த செட்டில்டாக பண்ணுறது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற கேரக்டர்னா அப்போ அதுக்குள்ளே தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஆடிஷன் வச்சு
பார்த்துட்டு அவங்களும் ஓகேன்ட்டாங்க. ஓகேன்னு ஹாப்பி தான் எல்லாருக்கும். ரெண்டாவது ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனது ரஞ்சித் சாருடைய காலா படத்துக்காக தான். கிட்டத்தட்ட பாம்பேக்கு ஒரு 10 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் ரஞ்சித்துக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லவே வேணாம். எங்களுடைய நான் 74 பிறந்தேன். அவர் 74 சினிமாவில் என்ட்ரி ஆகிட்டார். அவர் நடிக்க ஆரம்பித்த வருஷத்து தான் நாங்கள் பிறந்ததே. ஸோ நாங்களும் நடிக்கிறோம், அவரும் நடிக்கிறாருன்னா அவர் தான் கிரேட். கிட்டத்தட்ட 52 இயர்ஸ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துல சூப்பர் ஸ்டாராக இருந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கிறார். அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா 52 இயர்ஸ் ஒரு மனிதர் நம்பர் 1 இருக்காருன்னா அது என்ன சொல்கிறது, அது நமக்கு ஒரு 4-5 சீன் கேரக்டர் பண்ணுறதுலேயே அவ்வளோ ப்ரெஷர் ஆகிடுது. உங்களுக்கு வெற்றியும் சம்மந்தப்பட்டது தானே. இப்போ அவர் சூப்பர் ஸ்டார்னால் அவர் வந்து வெற்றி கொடுத்தே ஆகணும் கம்பல்சரி. அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். இல்லைன்னா நடிகர். ஏன் அவர் சூப்பர் ஸ்டார்னால் அவர் கண்டிப்பாக வெற்றிகளின் மன்னன். அதனால் அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் நடிக்கிற படங்கள். அதனால் நம்ம சைல்டுஹுட்டில் பார்த்த பிரமிச்ச ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டார். நாங்கள் வில்லனாக இருந்தே ரஜினி ரசித்தவங்க. அப்புறம் நாங்கள் வில்லன்லேயே ரஜினி ஃபேன். ரஜினி வில்லனாக நடித்த படத்துக்கே நாங்கள் ஃபேன். அவர்கள் அபூர்வங்கள் 3 முடிச்சுக்கே நாங்கள் ஃபேனுங்கிறப்ப அப்போ ஹீரோன்னா இன்னும் ஃபேன், நாங்கள் பெரிய ஃபேன். அப்பேற்பட்ட பிரமிச்ச ஒரு நாங்களாம் டூரிங் டாக்ஸில் மண்ணு குமிச்சு பார்த்த பிரமிச்ச நடிகர்கள் ரஜினி சார், கமல் சார். ஏன்னா அந்த 75, 76 டூரிங் டாக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும். ABC 3 தேட்டருக்கு. இப்போ தான் சி சென்டரே கிடையாது, இப்போ எல்லாமே ஏசி தேட்டர் ஆகிடுச்சு எல்லா ஊர்லேயுமே. அப்போ வந்து டூரிங் டாக்ஸ் இருக்கும். நான்லாம் 50 காசில் படம் பார்த்துருக்கேன், 75 காசில் படம் பார்த்துருக்கேன், 1.25 படம் பார்த்துருக்கேன். 92 வரைக்குமே 6 ரூபா தான். இப்போ இருக்கிற 200 ரூபா டிக்கெட்டை இப்போ 6 ரூபா. 92லலாம். இப்போ 200 ரூபா இருக்குல்ல லாஸ்ட் டிக்கெட்டு, அப்போ 6 ரூபா தான். அந்த விலைகள்லாம் பார்த்துருக்கோன்னு சொல்லுவார். அப்படிலாம் அந்த மாப்பிள்ளை, நம்ம ராஜா சின்ன ரோஜா, ஊர்காவலன், எத்தனையோ படங்களை ரிலீஸ்லேயே பார்த்து அடி வாங்கி இப்படி பார்த்து பிரமிச்ச நடுவர் நடித்தது நமக்கு ரொம்ப பெருமை. சார் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் வந்து ஒவ்வொரு நாளுமே ஃப்ரெஷ்ஷாக தான் நடப்பார். அவருடைய இது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிடணும், நம்ம வந்தது இது நடிக்க தான், கரெக்டாக பண்ணுங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பார். நம்ம இவ்வளோ ஹிட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ படம் பண்ணியிருக்கோங்கிறதுல அந்த ஒரு இதே இருக்காது. இன்றைய வேலையை சிறப்பாக செய்யணுங்கிறதுல அவ்வளவு கவனமாக இருப்பார். அவரை வாட்ச் பண்ணதில்லை சொல்கிறேன். மேக்ஸிமம் சிங்கிள் டேக் தான். அப்போ அப்படின்னா பார்த்துங்க, சிங்கிள் டேக்குன்னா கரெக்டாக பண்ணுவார். அவர் சூப்பர் ஸ்டாருங்கிறதுனால சிங்கிள் டேக் ஓகே பண்ண மாட்டாங்க. அவராகவே ப்ரிப்பேராக கரெக்டாக பண்ணிவிடுவார், அது ஓகே ஆகிடும். ஸோ அப்போ அவர் நைட்லேருந்து எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பார், அவருக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ ப்ரெஷர். ஏன்னா எல்லாரையும் விஷ் பண்ணணும், எல்லோரும் ரஜினியை பார்க்க வருவோம். அப்போ அவர் டைலாக்கும் உள்ளே ஏற்றணும், அது ப்ரெஷரான வேலைங்க. நீங்கள் உங்களையும் காப்பாற்றணும், அப்புறம் என்டர்டெயின் பண்ணுங்கிறது எவ்வளோ பெரியது. ஆனால் கரெக்டாக பண்ணிவிடுவார். அவர்கிட்ட இந்த பிரமிச்சது டைமிங் தான். சொன்ன டைம் வருவார். அப்புறம் மேக்ஸிமம் சிங்கிள் டேக் தான். சிங்கிள் டேக்னால் கரெக்டாக பண்ணிவிடுவார். அதனால் சிங்கிள் டேக் நல்லா பண்ணிவிடுவார். ஏன்னா அவருக்கு ஒரு இது தெரியும். அதனால் அவர்கிட்ட அந்த ஒரு இன்னமும் பயப்படுறார் வேலைக்கு. அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குணத்தை நாங்களும் காப்பி அடிச்சிருக்கோம். அவரே அப்படி இருக்கார், நீங்கள் என்னடா இப்போ வந்து 2-3 படம் நடிச்சுட்டு இப்படி ஆடுறியா, அட்டைக்கு வாசிறா அப்படின்னு நமக்கு அவரை பார்த்தா தான் தெரிஞ்சிடும். அப்படி சார் நீங்கள் சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த 2 பேர் கூடயுமே நடிச்சாச்சு. கண்டிப்பாக ரஜினி சார், அந்த பக்கம் கமல் சார் கூட தான். இந்தியன் 3 கமல் சார் கூட தான் சீனு. சில பேர் இந்தியன் 3ல கமல் சார் இல்லாத சீன் நடிச்சிருப்பாங்க. நான் கமல் சார் கூட தான் நடித்தேன். கமல் சார் சொல்லவே வேணாம், கடவுள். ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார்னா கமல் வந்து கடவுள். கமல் வந்து அது நம்ம வந்து சொல்லவே கூடாது. இன்னும் எவ்வளவோ வருஷங்கள்ல அவர் இன்னும் புகழோடு இருப்பார் சினிமாவில். ஏன்னா அவர் பண்ணிய விஷயங்கள்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கள். நம்ம வந்து நடிப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் கேட்டகரியில் இருக்கோம். என்ன டான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, இதெல்லாம் அவரெல்லாம் டைரக்ஷன் இருக்குது, எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய லெவலில் போனவர். அதனால் அவங்கெல்லாம் வந்து அவங்க காலத்தில் பிறந்தோம், அவங்க காலத்தில் வாழ்ந்தோம், அவர் கூட நடிச்சுங்கிறதே பாக்கியம் கமல் சார். கண்டிப்பாக தான். இப்போ இந்தியன் 3 கூடிய விரைவில் கண்டிப்பாக தியேட்டரில் வரும். அப்போதைக்கு நம்ம இன்னும் நிறைய கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் நிறைய பேசுவோம். இப்போதைக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிக்கிட்டது ஆடியன்ஸ் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி வந்து சொல்லிக்கிறேன். சேனல் 5 நேயர்களுக்கும், தம்பி கிருஷ்ணாவுக்கும், ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும், சேனல் 5 நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள்.